சுவாமி வந்து பஞ்சலிங்க சேத்திரம். சரிங்க. 4 மூல 4 லிங்கம், நடுப்புற சுயம்பலிங்கம். சரி. வசித்தர், கௌதமர், ஆதிசேரர் 3 பேர் பூஜை பண்ண ஸ்தலம். ஸோ இது கோ டெம்பிள் நேயர்களுக்காக உங்கள் சார்பாக நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். திரு ஞான சம்பந்தர் திரு தென்குடி திட்டை திருப்பதிகம், ஞான சம்பந்தருடைய திரு விக்கிரக சிலை இருக்குங்க. சாமிக்கு மேலே சதுரமா சின்ன துவாரம் உண்டு. அந்த துவாரத்துக்கு மேலே கருங்கல் கோபுரம். அந்த கோபுரத்தோட இணைந்து சூரியகாந்தக்கள் சந்திரகாந்தக்கள் 2 கற்கள். 24 மணி நேரமும் 24 நிமிஷத்துக்கு ஒரு டிராப் சாமியை சொல்றது தானவே சேனல் வந்துட்டே இருந்தேன். வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம வந்திருக்கிறது ஒரு அற்புதமான திருத்தலம். தஞ்சைக்கு பக்கத்தில் இருக்கிற திட்டை என்கிற கிராமத்தில் இருக்கிற திரு தென்குடி திட்டை திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இங்க குரு பகவான் ரொம்ப விசேஷமா இங்க தனிச்சன்னதி கொண்டு அமைந்திருக்கிறார். இங்க பெருமான் பேர் வந்து வசிஷ்டேஸ்வரர். இந்த வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலை பற்றியும் குரு பகவான் இங்க தனிச்சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் காரணத்தை பற்றியும் நாம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம். வாங்க கண்டென்ட்குள்ள போகலாம். இந்த திருக்கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். இவ்வளோ அழகான குளம் பாருங்க. நம்ம கூட அண்ணா இருக்காரு. ஐயா, சுவாமி பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சுவாமி வந்து பஞ்சலிங்க சேத்திரம். சரிங்க. 4 மூல 4 லிங்கம், நடுப்புற சுயம்பலிங்கம். சரி. வசித்தர், கௌதமர், ஆதிசேரர் 3 பேர் பூஜை பண்ண ஸ்தலம். இங்கே தான் சுவாமி தலைவர் சதுரஸ்வர பீடமாக அருள்பாலிக்கிறார். இங்கே தான் மேலேருந்து 24 மணி நேரமும் 25 நிமிஷத்துக்கு ஒரு டிராப் ஜலம் சுட்டிகிட்டே இருக்கும். சூரியகாந்தக்கள் சந்திரகாந்தக்கள் 2 கல் இருக்கிறதுனால காற்றுள்ள தண்ணியை வாங்கி வைத்துண்டு நீரா மாட்டை சொட்டா ஜல அபிஷேகம் நித்திய அபிஷேக பிரியர். ஓகே. ஓம் சர்வஸ்யாதே தர்ணித்தே சர்வம் ஹேமதே நாப்னோதி சர்வம் ஜெயதி ஜெயதே ஜெயதே.
இப்போ நாம் இருக்கிறது அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் தென்குடி திட்டை. திட்டைன்னு இப்போ உள்ள பேராக இருக்குது. இதுக்கு புராண பேர் வந்து திரு தென்குடி திட்டை. குரு பரிகார ஸ்தலம். ராஜகுருவா வியாழ பகவான் இங்கே அருள் புரிகிறாரு. இந்த திருக்கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே நம்ம கூட இருக்கிறது குருமூர்த்தி சிவம் சுவாமிகள். ஐயா, இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இந்த கோயிலுக்கு முதல்ல வரணும் அதை பற்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடியவா வந்து இந்த குளத்துல ஸ்நான புரோக்ஷனம் பண்ணிட்டு சரிங்க பாத்திரம் அளவிட்டு நேராக உள்ளுக்குள்ள வந்து திருநீற்று கோவில்னு இருக்கும் கொடிமரத்துக்கு முன்னாடி. சரி. அந்த திருநீற்று கோவிலேருந்து எடுத்து விபூதி இட்டுன்ற வேண்டியது. சரி. இட்டுண்டு கொடிமர விநாயகர் வழிபாடு முதல்ல வழிபாடு கொண்டு நேராக வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள சுவாமி தரிசனம் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள பிரதட்சணமாக வந்து பரிவார மூர்த்திகள்லாம் தரிசனம் பண்ணிட்டு நேராக அப்படியே அம்பாசனத்தையும் தரிசனம் பண்ண வேண்டியது. அம்பாசனம் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் குரு பகவான் தரிசனம் பண்ணுறதாக எழுதி. இந்த கோயிலோட சிறப்பு புராண கதை ஏதாவது இருக்காங்க? வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலுக்கு புராண கதையா இருந்தாங்க. சுவாமி பஞ்சலிங்க கஷேத்திரம். சரிங்க. சுவாமி பிரகாரத்துல 4 மூலை 4 லிங்கம் இருக்கும். நடுப்புற சுவாமி சேண்டுமூர்த்தி. சுவாமிக்கு மொத்தம் 3 பேர். வசிஷ்டேஸ்வரர், தேனுபுரீஸ்வரர், பசுபதிநாதர். சரிங்க. வசிஷ்டர் பூஜை பண்ணி வழிபட்டதுனால சுவாமிக்கு வசிஷ்டேஸ்வரர்னு ஒரு பேர். சரிங்க. காமதேனு வழிபட்டதுனால சுவாமிக்கு தேனுபுரீஸ்வரர்னு ஒரு பேர். பதி பசு பாசம் அப்படிங்கிறதுனால சுவாமிக்கு பசுபதிநாதர்னு ஒரு பேர். சரி. சுவாமிக்கு மேல சதுரமா சின்ன துவாரம் உண்டு. அந்த துவாரத்துக்கு மேல கருங்கல் கோபுரம். அந்த கோபுரத்தோட இணைந்து சூரியகாந்தக்கள் சந்திரகாந்தக்கள் 2 கற்கள் உண்டு. இப்ப நம்ம பாக்குற இந்த விமானம் தான் கருங்கல்லு. மேல இருக்குது சூரியகாந்த கல் இருக்கு. சரிங்க. அதனால அந்த கல்லுடைய விசேஷம் அந்த காற்றுள்ள ஈரப்பத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு 24 மணி நேரமும் 24 நிமிஷத்துக்கு ஒரு டிராப் சுவாமி தானாவே ஜலம் விழுந்துட்டே இருக்கும். அதுங்க சுவாமிக்கு தாரா பாத்திரம் கிடையாது. அந்த கல்லுல இருந்து இயற்கையாவே 24 ஜலம் விழுந்துட்டே இருக்கும். அங்க சாமிட்டு உள்ள விசேஷம். சரிங்க. அது வந்து இயற்கையாவே நடக்கிறதால நீங்க பாத்திருக்கீங்களா? 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 24 நிமிஷம் 24 ஒரு க்ஷணம். ஆமா, ஒரு நாளைக்கு. ஆமா ஆமா ஆமா. அதுல விழுது டைரக்டா வருது. சரிங்க சரிங்க. அதனால சுவாமிக்கு எந்நேரமும் அபிஷேகம் நடக்குதுன்றது. ஆமா. சரிங்க சரிங்க. அப்புறமா இங்க ராஜகுருவா வந்திருக்காரு. அதை பத்தி சொல்லுங்க. குரு என்ற காலமாக ராஜகுரு. சரிங்க. நவகிரக குருக இப்ப திக்கு வந்து வடக்க பார்க்க இருப்பார். இது வந்து தெற்க பார்க்க வந்திருப்பார் என்ற காலத்துல. சரி. ஜாதக ரீதியாக தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி ராஜ யோகத்தை தருவதனால இங்க ராஜகுரு பகவான் கன்னிசனதாக கருதப்படுகிறது. சரிங்க. இப்போ நம்ம அம்பாள் பத்தியும் சொல்லுங்க. அம்பாளுக்கு 3 பேர். சுகுந்த குந்தலாம்பிகை, மங்களாம்பிகை, உலகநாயகி. சரிங்க. அம்பாளுக்கு மேல 12 ராசி கட்டங்கள் உண்டு. ஓஹோ. சரிங்க. அவங்கவுங்க ராசிக்கு நேரா நின்று சுவாமி, அம்பாள், நந்திகேஸ்வரர் 3 வெளியே போயிட்டா நம்ம தோஷ நிவர்த்தி காரியம் ஜெயமாறதாக எழுதி. சரிங்க. புல் கல் திருப்பணி ஒரு காலத்துல செட்டியார்கள் இந்த திருப்பணியை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து ஒரு அம்பாள் சன்னதி, ரொம்ப பழமையான சன்னதி. ஏன்னா பிரளயத்துக்கு முன்னாடியே இங்கே ஏற்பட்டதாக பெருமான் அப்பத்துலேருந்தே இருக்கிறாரு சுவாமிகள். ஸோ பிரளயத்தில் இந்த ஊர் மட்டும் திட்டா இருந்தது. சரிங்க. அந்த ஊருக்கு திட்டை. சரிங்க. சரி சரி. ஸோ இதுக்கு பதிகம் யார் பாடியிருக்காங்க? திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட ஸ்தலம். சரிங்க. ஏதாவது ஒரு பதிகம் அதை பற்றி சொல்ல முடியுமா? சரி. முன்னே நான் மறைவை முறை முறை குறையிடும் கர்ணதால் தொழுதல நின்றவன் தன்னிடம் மண்ணுவார் காவேரி வந்தடி வருடனல் சென்னலார் வளவையில் தென்குடி திட்டையை பதிகம். சரிங்க. 10 பதிகம் அது. சரிங்க. ஞானசம்பந்தர் 10 பதிகம் இங்க பாதிக்கிறார். சரிங்க. அதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா? அது
சொல்கிறதுக்கு? தேவலார் சோழசோ தென்குடி திட்டஜை காணலார் கழிபொழில் சூழ்தருள் காளியுள் ஞானமார் ஞான சம்பந்தன சிந்தமிழ் பாடலார் மொழிவளார்க்கு இல்லஜாம் பாவமே அப்படியே கடைசி பாடல். சரிங்க. ஸோ திட்டையை பற்றி 10 பதிகம் பண்ணியிருக்கிறாரு. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் நமோ பகவதே ருத்ராதாம். நமஸ்தே ருத்ரபஞ்சகமுதோதகிஷவே நமः. நமஸ்தே ஹஸ்ததர்மணே பாஹுभ्यामुदने நமः. யாதவிஷிவதமாசிகம் பகவதே நமः. சிவாசரத்யாஜானவசாதோ த்ரிவதே யாதே ருத்ரசிவாசனோகோதாபாவதாதினி सदारस्तगभाषन्तगदागिरिषन्दाभितागतीः याविषङ्गिरिषन्दहस्ते विभर्षस्तवे शिवाङ्गिरिप्रदान्तभवादिपुंसेत्पुरुषं जगते शिवेणमुजसात्ताकिनिशाच्चाहवतावधि यथारस्तगदविद्यगतलक्ष्मं सुमनाहसते अध्यमोदधिवक्ता प्रथमो नैव्योऽभिषके अगेकस्य सर्वाः जम्भजं सर्वाश्च नादुधान्यः असत्यस्ताम्रोदमङ्गलः ये देवागुं रुद्राभितो लक्ष्यश्रुतासहस्रसोमे साधुभेन धीमहि असत्यो वदत्पदनीलग्रीवो विलोहिनः उदैनं गोपालगण्डरहण्डुदहारजः उदैनं विश्वाभूतानि सदृष्टो विडरादिनः नमो हस्तुनीलग्रीवागसहस्राच्छादमेनुषेः अधो देहस्य सत्त्वादोहन्तेभ्यो विरन्दमः प्रबुञ्जधन्वनस्कुम्भजो रात्रियोग्यान् नास्तदेहस्यैषवस्मराताभगमोमन अवतत्यधनस्वरुन्दगत्राक्षसदेहे निधीयसञ्जातामुदाधिपोरस्तुमनाभव विद्युद्धनुत्ववर्धितामिषञ्जोभानमामुद अदेहं नक्त्येष महाभुतस्य निषङ्गतिः या देहे सर्वेरुत्तमहस्ते बभूवने नमः तयास्मान् विश्वदस्वपरस्पदा परिभुता नमस्ते हस्तायुधाजातः दधाननिर्तदेः उभाभ्यामुदने नमो बाहुभ्यां तव धन्वने परिते धन्वनो हेतिरस्मान्नुनक्तु विश्वतः
16 செல்வங்கள். செல்லங்கள் ஆமா ஆமா, சொர்ணாபிஷேகம் நடக்குது. இது நம்மளுக்கு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் வச்சுக்கிட்டா பூஜை. ஆமா, ரொம்ப விருத்தி ஆகும். நல்லதுண்ணா. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய புண்ணியம் இல்லைங்களா? சரி, இது கோட் டெம்பிள்ஸ் நேயர்களுக்காகவே இந்த ஒரு நல்ல சொர்ணாபிஷேகம் போது சொர்ணம் 16 காயின் வச்சு ஒரு அபிஷேகம் நடந்து அதை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம போனால் பூஜையில் வச்சோம்னா நல்ல செல்வங்கள் கிடைக்கும், விருத்தி ஆகும். ஸோ இது கோட் டெம்பிள் நேயர்களுக்காக உங்கள் சார்பாக நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். திருஞான சம்பந்தர் திரு தென்குடி திட்டை திருப்பதிகம். முன்னினால் மறவையை முறை முறை குறையோடும் தன்னத்தால் தொழுதழ நின்றவன் தன்னிடம் மண்ணுமா காவிரி வந்தடி வருடநல் செங்க நெலார் வளவயல் தென்குடி திட்டையே. ஞானசம்பந்தருடைய திரு விக்கிரக சிலை இருக்குங்க. முன்னை நான் மறதவை முறை முறை குறையடும் தன்னதால் தொழுதல நின்றவன் தன்னிடம் மண்ணுமார் காவிரி வந்தடி வருடனல் சென்னலார் வளவயல் தென்குடி திட்டரை தேனலார் சோலை சூ தென்குடி திட்டதை காணலார் கழிவொழில் சூழ்ந்தருள் காலியுள் ஞானமார் ஞான சம்பந்தன செந்தமிழ் பாணலார் மொழிவளார்க்கு இல்லதாம் பாவமே. இப்படிப்பட்ட விசேஷமான ஸ்தலத்துக்கு பக்தர்கள் வந்தா என்ன நடக்கும்? சுவாமியும் அம்பாலையும் தரிசிச்சுட்டு குரு பகவானை தரிசிச்சா நமக்கு என்னென்ன கிடைக்கும் சொல்லுங்க. சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண நம்ம காரியம்லாம் நிவர்த்தியாக தான் அதிகம். சரி, நம்ம குரு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம தோஷ நிவர்த்தி, கல்யாண தடைகள், உத்தர சந்தான பாக்கியம், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் தடைகள் நிவர்த்தியாகும். இங்கே தான் இந்த ஸ்தலம். சரி. ஸோ நம்ம குரு பெயர்ச்சி நடக்கும்போது தட்சிணாமூர்த்திக்கு தான் பெயர்ச்சிகள் நடக்குது. இங்கே வந்து விசேஷமாக வியாழ பகவான் குரு பகவானுக்கே நடக்குதுன்றது தான் விசேஷம். ஆமாம், பெயர்ச்சி கிடைக்குது. ஆமாம், அதெல்லாம் நவகுரு. ஆமாம், அதனால ஸோ இங்கே வர்றது தான் விசேஷம். இங்கே வந்து நம்ம அந்த பெயர்ச்சியும் போது கலந்துக்கிட்டு குருவுடைய திரு அருள் கிடைச்சி நம்ம வந்து வாழலாம். அப்படிதானுங்க? சரிங்க. ரொம்ப அற்புதமாக நடந்தது. இன்னைக்கு நம்ம அபிஷேகமும் பார்த்தோம், சுவாமி பேசுனதையும் பார்த்தோம். சுவாமிக்கும் நடந்த அபிஷேகம், குரு பகவானுக்கு நடந்த அபிஷேகம், சுகந்த அம்பாளுக்கு நடந்த அபிஷேகத்தையும் பார்த்தோம். ரொம்ப அற்புதமான தரிசனம் கிடைச்சது. ரொம்ப நன்றி சாமி. நல்லது. இந்த கோயிலுக்கு எப்படி வரலாம்? தஞ்சாவூர்ல இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து திருக்கருகாவூர் போகக்கூடிய வழியில 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் உண்டு. சரிங்க. பஸ் வசதியும் உண்டு. சரி, திருக்கருகாவூர்னு போட்டு பஸ் இருக்கும். அந்த பஸ்ல ஏறாலும் வந்துடலாம். நேரம் சாமி ஓபன் நட திறந்திருக்கிற நேரம் காலம்பரை 7 மணி. 7 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் கோயில் உண்டு. சரிங்க. சாயங்காலம் 4 மணிலேருந்து 8 மணி உண்டு. சரிங்க. அடுத்து வியாழம் தோறும் காலம்பரை 6 மணிக்கு திறந்துருவோம். சரிங்க. 6லேருந்து 1 மணி கோயில் திறந்திருக்கும். சரிங்க. சாயங்காலம் 4லேருந்து 8:30 மணி வரைக்கும் கோயில் உண்டு. விசேஷ நாட்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சரிங்க. இது இந்து அறநிலையத்துறை வந்து மிக அழகா பராமரிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற திருக்கோயில் அலுவலர்கள் ரொம்ப அற்புதமான பாசமிகு அன்பர்களா இருக்காங்க. எனக்கு இந்த கோயில் ரொம்ப ஒரு குடும்ப பந்தம் இருக்கிற மாதிரியான கோயில். இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் உங்களுக்காக, கோ டெம்பிள் வியூவர்ஸ்க்காகவே இதை நான் பதிவு பண்ணியிருக்கிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இல்லைனா நம்ம ஜென்ரலாகவே வந்து சுவாமியோட அருள் பெற்று போகிறது வழக்கம். உங்களுக்காக இந்த வீடியோவை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு நல்ல குரு அருள் கிடைச்சி, சுவாமியோட அருளையும் கிடைச்சி, நல்ல விதமான வாழ்வு வாழணும்னு எல்லாரோடையும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சுபாஷ் கவி.